நானும் நேரங்காலமாக வீட்டுக்கு போகிறேன். போயிட்டு வீடியோ வந்து எடிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்டேட் என்னெல்லாம் கவர் பண்ணிடுறேன். நீங்கள் கவர் பண்ணலடா. வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் தீபன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா December 25th கிறிஸ்மஸ். எல்லாருக்கும் மெரி கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஈவினிங் இல்லைன்னா நாளைக்கு தான் வரும். பிலேட்டட் விஷஸாக வச்சுக்கோங்க. ஆனால் நியூ இயருக்கு வந்து ஒரு அட்வான்ஸ் விஷஸாக வச்சுக்கோங்க. அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். அதுக்கு முன்னாடியே வீடியோ போட்டுருவேன். என்னடா இவன் கிறுக்குத்தனமாக பேசிகிட்டு இருக்கான்னு பார்க்காதீங்க. இன்றைக்கி வந்து நம்மளோட கண்டென்ட் வந்து என்ன பார்த்திங்கன்னா NS 160 BS6 PS2 வெர்ஷன் அதோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். அந்த வீடியோ வந்து மேபி இன்றைக்கி இல்லைனா 25th or 26th வந்து பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணிடுவேன். அதுக்கு நடுவில் இந்த இயர் எண்டுக்குள்ளே இன்னொரு வீடியோ வந்து பிளான் பண்ணி வச்சுருக்கேன். அதுவும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக வந்துடும். வளவலான்னு பேசுங்க, ப்ளோப்பர் ஆகுது. வளவலான்னு பேசாமல் நம்ம வந்து vlog கண்டினியூ பண்ணலாம். லெட்ஸ் கெட் இந்த வீடியோ. இன்ட்ரோ பார்த்துட்டு ஒரு 2-3 கிளிப்பிங்ஸ் இருக்குது, பார்த்துட்டு நம்ம ரிவ்யூக்குள்ளே போயிடலாம் வாங்க. Captain Jack Sparrow. எடுத்தோம் தராய் காட்டன்னு பார்க்காதீங்க. இங்கே இருக்குது நம்ம வண்டி. இந்த பைக் வந்து பார்த்திங்கன்னா NS 160 PS2 வெர்ஷன். கிக்கரை பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் இது வந்து NS 160ன்னு சொல்லிட்டு. ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய டவுட் இருக்குது. மேபி பாடியோட டிசைன், ஸ்டிக்கரிங்கு, பெயிண்டிங்கோட டிசைன்லாம் பார்த்திங்கன்னா NS 200க்கும் 160க்கும் வந்து பார்த்திங்கன்னா மேஜர் ஒரு அட்வான்டேஜ்னே சொல்லலாம். ஐ மீன் எப்படின்னா டிசைன் சேமாகவே இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா இப்போது இங்கே வந்து NS பல்சர் பேட்ச் இருக்குது. ஓகே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே 160 இருக்கும். 200க்கு வந்து இங்கே 200 இருக்கும். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்திங்கன்னா 160க்கு வரல 200 இருக்கும். அவ்வளோதான். வேறெல்லாம் இன்ஜின் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி கம்பார்ட்மெண்ட் வந்து அங்கே வந்து ஆயில் சீல்டு கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு ப்ரொடெக்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. NS 200ல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ரேடியேட்டர் இருக்கும். இது வந்து லிக்விட் கோல்டு இன்ஜின் DOHC செட்டப்பாக இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆயில் கோல்டு செட்டப்பாக இருக்குது. மற்றபடி டிஸ்க் பிரேக்ஸ் பைக்ஸ் எல்லாம் சொல்கிறதுக்கு வந்து எதுவும் இல்லை. அதுவும் இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா டுவல் சேனல் ABS வெர்ஷனில் தான் வருது. முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அதே காலங்காலமாக பஜாஜ் கொடுத்துட்ருக்க அதே ஹாலஜன் ஹெட்லாம்ப்ஸ் தான். அப்படியே சைடில் வந்தோன்னா வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து வண்டியோட இன்ஜின் இருக்குது. அதாவது வண்டியோட ஹார்ட்னு சொல்லணும். முன்னாடி இங்கே டேங்க்கில் வந்து பார்த்திங்கன்னா E25 இதுதான் BS6ஓட PS2 வெர்ஷன். அப்படியே மீட்டருக்கு போயிட்டோம்னா சாவி ஆன் பண்ணணும். அதே NS நம்ம 2012லேருந்து பார்த்துட்டு இருக்க அதே மீட்டரே தான் இருக்குது. அட்வான்டேஜ் என்னென்னா இங்கே வந்து கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. வேறு எதுவும் இல்லை. வேறு அந்த RPM ஷிஃப்ட் லைட்டு, இங்கே வந்து டாக்கோமீட்டர் இருக்குது, இங்கே ஃபியூல் கேஜு, இங்கே டைமு, இங்கே வந்து எவ்வளோ ஸ்பீடில் போகிறேன், இங்கே ஓட ட்ரிப் அதெல்லாம் பார்த்துக்கலாம். இங்கே சைடில் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ப்ளூடூத் சிம்பிள் மாதிரி இருக்கும். ஆனால் அந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ளூடூத் கிடையாது. இது வந்து பஜாஜோ லோகோ அதே தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி இன்ஜின் மால் ஃபங்க்ஷன், நியூட்ரலு, இண்டிகேட்டரு, ஹெட்லைட் ஹை பீம், லோ பீம், லோ ஆயில் வார்னிங்கு அவ்வளோதான் இருக்குது. வேறு சாவி ஆஃப் பண்ணிடலாம். இனி சைடில் வந்து பார்த்திங்கன்னா சுவிட்சஸ் வந்து அதே ப்ரீமியம் சுவிட்சஸ் தான் இருக்குது. நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா சுவிட்சுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். வேறு இங்கே வந்து பாஸ் சுவிட்ச் இருக்குது. இங்கே வந்து ஹெட்லைட்டு, இங்கே இண்டிகேட்டர், ஹார்னு. ரைட் சைடில் வந்தோன்னா இங்கே வந்து இன்ஜின் கில் சுவிட்சு இது பார்த்திங்கன்னா ஆன் பண்ணிக்கலாம். வேறு டிசைன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா NSல வந்து சொல்கிறதுக்கு வேறு எதுவுமே இல்லை. ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் வந்து NS 200ஓட ஒரு ரிவ்யூ வந்து ஒன்று போட்டிருப்போம். அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் இந்த கம்பார்ட்மெண்ட்டு இந்த ஹார்ட் மட்டும்தான் மாறுது. இன்ஜினோட ஹார்ட் இது வந்து பார்த்திங்கன்னா 160cc செக்மெண்ட்டில் வருது. அரௌண்ட் ஒரு 17.5 PS ஹார்ஸ் பவர் வருது. டார்க் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 16 கிட்டே வரும். சிட்டி யூசேஜுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். எனக்கு கேட்டால் காலேஜெல்லாம் நீங்கள் போகிற மாதிரி இருந்தீங்கன்னா அப் அண்ட் டவுன் ஒரு 40 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே வர மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைக் வந்து சூஸ் பண்ணலாம். ஒரு நாளைக்கு 100 ரூபா தான் என் பாக்கெட் மணி, ஐ மீன் 100 ரூபா தான் நான் வந்து வண்டிக்கு செலவணும் அப்படின்னா இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கியர் பொசிஷன் இது வந்து 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஆயில் கூல்டு இல்லையா, அதனால் 5 ஸ்பீட் தான் வரும். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஹக்கரு. அண்ட் டயர்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக்லேயே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து
டிவிஎஸ் யூரோ குரூப் தான் கொடுத்துருக்காங்க. பேட்டர்ன் வைஸ் நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் சிட்டி யூசேஜுக்கு ஓகே. நீங்கள் வந்து கொஞ்ச நாள் கழித்து மாற்றுற மாதிரி இருக்கும். பின்னாடி இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஏபிஎஸ் ரிங் இருக்குது. ஸ்விங்காம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பாக்ஸ் ஸ்டிக் ஸ்விங்காம் தான் கொடுத்துருக்காங்க. கேடிஎம்லலாம் அலுமினியம் வந்து சுவிட்ச் ஓவர் ஆகுறாங்க. மேபி என்எஸ் அடுத்த இதில் பார்க்கலாம். வேறு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா மோனோ ஷாக் ஆப்சர் கொடுத்துருக்காங்க. அட்ஜஸ்டபிள் தான், ப்ரீலோடர் கேஸு. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அப்புறம் இது வந்து என்னென்னு கேட்குறீங்க, இது வந்து சைலன்சரோட ஒரு கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர். சைலன்சர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அண்டர் பில்லி தான். மேபி நீங்கள் வந்து சைலன்சரை வந்து வேறு சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா கீழே வந்து இங்கே ஒரு பைப் வரும். நீங்கள் வந்து ஃபுல் சிஸ்டம் மாற்றுற மாதிரி இருந்தீங்கன்னா தான் பெட்ரு. அது மாற்றிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அண்டர் பில்லி தான். எக்ஸாஸ்ட் நோட் வந்து உங்கள் பார்த்துக்கலாம். வேறு பிரேக்கிங்ஸு அப்புறம் இந்த குவாலிட்டி ஆஃப் ஃபுட் ரெஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. நீங்கள் ஸ்டாக்கில் எடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த சேடில் ஸ்டே தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் மார்க்கெட்டில் வந்து நம்ம போட்டது தான். வேறு சுற்றி பார்த்தா சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. முன்னாடி ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு அப்டேட்டு, யூஎஸ்டி ஃபோக் இந்த ஒரு அப்கிரேடில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே கீழே வந்திங்கன்னா ஏபிஎஸ் டுவல் வெர்ஷன். எஸ், இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஏபிஎஸ் இருக்குது. வேறு முன்னாடி பார்த்துக்கோங்க, இதுதான் இன்ஜின்குள்ளே. ஏன்னா இதில் வந்து சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. ஏன்னா வீடியோ வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு இவ்வளோ ஷார்ட்டாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. நம்ம நார்மலாக பார்த்துட்டு இருக்க விஷயந்தான். அரௌண்டு 2012 இப்போ வந்து பார்த்திங்கன்னா 23 ஆயிடுச்சு. இவ்வளோ நாளாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூட வந்து இந்த மிஷின் வந்து ட்ராவல் பண்ணிட்டே தான் இருக்குது. 200க்கு இதுக்கும் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் தான். ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மேஜர் டிஃப்ரென்ஸ் இன்ஜின் அண்ட் டிசைன்ஸு. வேறு வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அவ்வளோதான், வேறு எதுவுமே கிடையாது. வேறு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஹீரோவில் வந்து அந்த எக்ஸ்ட்ரீம் 160 இருக்குல்ல, அந்த மாதிரி புது மாடல் கரிஷ்மா மாதிரி இருந்தால் கூட சொல்கிறதுக்கு நிறையா இருக்கலாம். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஃபீச்சர்ஸ் வந்து எதுவுமே கிடையாது. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒயர் சென்சார் தான் இருக்கும். உங்களுக்கு வந்து ரைட் பை ஒயரு, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், கார்னரிங் ஏபிஎஸ் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இத்தனை கேடிஎம்மில் கொடுக்க மாதிரி சுவிட்சபிள் ஏபிஎஸும் கூட கிடையாது. இப்போது எதுக்கு அதெல்லாம் தேவைப்பட்டு மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆஃப் ரோடு வந்து டிராக்டர் பர்பஸ் யூஸ் பண்ணுறவங்க மட்டும் தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் மோட்டோ ஏபிஎஸ், ஐ மீன் ரியர் ஏபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணி வைப்பாங்க. இது வந்து சிட்டி யூசேஜுக்கான பைக், முழுக்க வந்து பார்த்திங்கன்னா சிட்டிக்கான பைக். அப்புறம் ஏன்டா வந்து பார்த்திங்கன்னா ஒரு உள்ளுக்குள்ளே வச்சு எடுத்துகிட்ருக்கேன்னு கேட்பீங்க. ஆம்பியன்ஸ் வந்து நல்லா இருந்தது. இந்த பைக்கோட அழகு, ஐ மீன் இந்த கலரு, இந்த பெயிண்ட் ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஆம்பியன்ஸ்லேருந்து வச்சு காட்டினா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால தான் இங்கே வந்தோம். இந்த பைக்கோட ரைட் ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா கூடிய விரைவில் நம்ம சேனல்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நான் அப்லோட் பண்ண போகிறேன். அதுவும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. அந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் எல்லாம் வேணும்னா தீபன்ஸ்வி சேனலில் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. முடிஞ்சால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரீயாக இருக்கையில் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ போட்ட நோட்டிஃபிகேஷன் வரும், செக் அவுட் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த பைக்கோட எக்ஸாஸ்ட் நோட் வந்து கேட்டலாம். டில்ஸு சேனலில் தான் இருக்குது எக்ஸாஸ்ட் நோட். ஐடியிலே வந்து பார்த்திங்கன்னா 1500 அரௌண்ட் ஆர்பிஎம் கிட்டே இருக்குது. எக்ஸாஸ்ட்டு 3000 ஆர்பிஎம், 5000, 9000. எக்ஸாஸ்ட் நோட் வந்து நல்லா இருக்குன்னு தான் சொன்னோம். பழைய வெர்ஷன் கம்பேர் பண்ணுறதுக்கு இந்த BS2 இந்த PS2 OB2 சென்சார் ஆட் பண்ணியிருக்காங்களே, இந்த நாம்ஸோட எக்ஸாஸ்ட் நோட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைட்லி வந்து பார்த்திங்கன்னா அந்த சவுண்டு வந்து மிஸ் ஆகுதுன்னு தான் சொன்னோம். ஆனால் அந்த பீட் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக மிஸ் ஆகுது. வேறு இந்த வண்டியை பற்றி பேசுகிறதுக்கு வந்து வேறு எதுவும் கிடையாது. என்ன ஒரு வீடியோவும் கூட எடுக்க விட மாட்டானுங்க. இந்த வண்டியோட ஓனர் தான், அவன் மூஞ்சி வந்து காட்டக்கூடாதாம்மா, என்கிட்ட ஸ்ட்ரிக்டாக வேறு சொல்லிட்டான். அது இல்லாமல் வீடியோ எடுக்கிறதுக்கு வந்தால் பின்னாடி ரீல்ஸ் போட்டிருக்கு, எது காப்பி ரீல்ஸ் கிளைம் போட்டு சேனல் பிளான் பண்ணுறதுக்கு. இவனுங்களும் உருப்பட மாட்டாங்க, என்னையும் உருப்பட வர மாட்டாங்க. வேறு இந்த வண்டியோட ஒரு முக்கியமான ஒரு அட்வான்டேஜ்னு கேட்டிங்கன்னா கிக்கர் இருக்குது. மேபி பேட்ரி வந்து பார்த்திங்கன்னா ட்ரைன் ஆகாது, சம்திங் ட்ரைன் ஆகிடுச்சிங்க கீழே கிக்கர் இல்லைங்கிற சமயத்தில் வண்டி தள்ளி தான் போகணும். கிக்கர் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல் அட்வான்டேஜ்னு தான் சொன்னோம். அதை அடித்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இருக்க ஜென்ரேஷனில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் கிக்கருக்கு விட்டுட்டு எல்லாம் செல்ஃப் ஸ்டார்டு ரைட் பை ஒயருன்னு சொல்லி அந்த செக்மெண்ட்டில் போயிட்டுருக்கையில் இது வந்து இன்னும் கிக்கரை வந்து பார்த்திங்கன்னா இன்ஜினில் வந்து ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா ஒரு பாரம்பரியத்தை வந்து அப்படியே பின்பற்ற மாதிரி இருக்குது. நல்லா தான் இருக்குது. நீ வண்டியோட பிரேக்கிங்ஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரைட் ரிவ்யூவில் வந்து பார்ப்பீங்க.
வண்டி இது வரைக்கும் டாப் ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 120 வரைக்கும் போயிருக்கும், ஸ்ட்ரகிள் ஆகலை. ஸ்லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா டேங்க்கில் வந்து வைப்ரேஷன்ஸ் இருக்குது. பிரேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா டூயல் ABS தான், சொல்கிறதுக்கு வந்து எதுவுமே கிடையாது. NS 160 NS 160 vs N160 பஜாஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா N160 இருக்குங்க இல்லையா, அதோட ABSக்கும் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் வந்து ஸ்லைட்லி மாறுது. அதே மாதிரி விசிபிலிட்டி, ஹெட்லைட் விசிபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கம்மியாக தான் இருக்குது. N160 வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஜெக்டர் லைட்டு, அதோட விசிபிலிட்டிக்கு வந்து இது வந்து ஈக்குவல் ஆகலை சொல்லப்போனால். லாங் ரேஞ்ச்க்கெல்லாம் போகிற மாதிரி நீங்கள் வந்து ஃபாக்லாங் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே கைஸ், லெட்ஸ் கன்க்ளூட் த வீடியோ. இந்த பைக் ரிவ்யூ வந்து பார்த்திங்கன்னா கன்க்ளூட் பண்ணிடலாம். வண்டியோட ரிவ்யூ வந்து பார்த்துருப்பீங்க. ஜென்ரலாக என்னென்ன NS 160 இருக்குமோ அதே தான் நானும் சொல்லியிருப்பேன். இதில் வந்து டிஃப்ரென்ஸ் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா பழைய NSக்கு இதுக்கும் OB2 சென்சார் ஒன்று E25 வந்து சப்போர்ட் ஆகுது. வேறு வந்து பார்த்திங்கன்னா WBS அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா USB4 கவலாம். நீங்கள் வந்து காலேஜ் யூசேஜ் அண்ட் ஆஃபீஸ் யூசேஜ் சிட்டிக்குள்ளே வந்து நீங்கள் யூஸ் பண்ணுற பார்த்தீங்கன்னா NS 160 வந்து தாராளமாக ப்ரிஃபர் பண்ணுவேன் நான். மைலேஜ் வந்து பார்த்திங்கன்னா 40 to 45 வந்து தாராளமாக எதிர்பார்க்கலாம். ஹைவேஸில் போனீங்கன்னா மேபி உங்களுக்கு 45+ கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இந்த வண்டியோட ரைட் ரிவ்யூ பார்த்திங்கன்னா நம்ம சேனலை வந்து நான் அப்லோட் பண்ணுறேன், அதுவும் வந்து பாருங்கள். அதுக்கு ரைட் ரிவ்யூக்கு வெயிட் பண்ணிங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமைக்கிறீங்க. இந்த வண்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில ஆல்ட்ரேஷன் இருக்குது, நான் பண்ண போகிறேன். ஓனர் கிட்டலாம் பர்மிஷனெலாம் நான் கேட்க மாட்டேன். இந்த வண்டிக்கு என்ன ஆல்ட்ரேஷனுமோ அதை நான் பண்ணிக்கிறேன். என்ன ஆல்ட்ரேஷன் கேட்குறீங்கன்னா அது வந்து நீங்கள் வெயிட் பண்ணி பாருங்கள், என்ன எதுன்னு உங்களுக்கே தெரியும். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி மைண்டில் வச்சுக்கோங்க. எதுக்கு இதை சொல்லிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட சேனலில் வந்து பைக் ரிவ்யூ, ட்ராவல் வீடியோஸு, மூவி ரிவ்யூலாம் நான் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக அப்லோட் பண்ணுவேன். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது நம்ம சேனலை வந்து செக் அவுட் பண்ணி பாருங்கள். மேலும் நம்ம சேனலோட பேஜில் போய் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பிரபலமாக இருக்க RTR 310ஓட ரிவ்யூ அண்ட் ஹிமாலயன் ரிவ்யூஸ் எல்லாம் எனக்கு தெரிஞ்ச மாதிரி என்னோட அனுபவத்தை வச்சு நான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்த வீடியோலேருந்து நான் பெட்டர் பண்ணிக்கிறேன். பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா கார்லாம் போயிட்டுருக்கோம், ஏன்னா அந்த லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ரிவ்யூ எடுக்கிறதுக்கே வருவாங்க மோஸ்ட்லி. பின்னாடி கிளைமேட்லாம் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்குது, மழை வர மாதிரி இருக்குது. நானும் சீக்கிரம் வீடியோ போயிட்டு வீடியோ எடிட் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு சேனலில் வந்து அப்லோட் பண்ணுறேன். மேபி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா December 25 இன்றைக்கி ஈவினிங் ஒரு 7 அப்லோட் ஆயிரும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நாளைக்கு ஈவினிங் அப்லோட் ஆகும். மோஸ்ட்லி இன்றைக்கி ஈவினிங் வர மாதிரியே பார்த்துக்கிறேன். இன்றைக்கி கிறிஸ்மஸ் கொண்டாடுற அனைத்து நண்பர்களுக்கும் மேரி கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள், அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். நியூ இயர்க்குள்ளேயே பார்த்திங்கன்னா இன்னொரு வீடியோ நான் கண்டிப்பாக போட்டுருவேன். இதான் கடைசி வீடியோன்னு கேட்காதீங்க, இந்த வருஷத்தோட மேபி ஒரு லாஸ்ட் 2 வீடியோவாக இருக்கலாம் இது. நம்ம சேனல் மைண்ட் வச்சுக்கோங்க. நான் உங்கள் தீபன், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.